பவித்ரா, இன்று தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு 10 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்பு என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழ்நிலையில் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு முதலில் ஆதரவை வழங்குவது சந்திரபாபு நாயுடு மற்றும் ஐக்கிய ஜனதா தளத்தின் நிதிஷ்குமார் மற்றும் லோக் ஜனசக்தி கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவை வழங்க உள்ளன. அது தொடர்பாக இன்று செய்தியாளர் சந்திப்பை இன்று 10 மணிக்கு அவர் நிகழ்த்த இருக்கிறார். ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு கட்சி ஆட்சியை கைப்பற்றிய சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மத்தியில் ஆதரவு அளிப்பது தொடர்பாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை சந்திரபாபு நாயுடு சரியாக 10 மணிக்கே அளிக்கப்படும் இந்த செய்தியாளர் சந்திப்பில் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 240 தொகுதிகளை வென்றுள்ள பாரதிய ஜனதா கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கு மேலும் 32 இடங்கள் தேவைப்படுவதால் அதற்கு கூட்டணி கட்சிகளான ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சி, சிவசேனா, லோக் ஜனசக்தி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் ஆதரவு தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில் ஆந்திராவின் முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள சந்திரபாபு நாயுடு இன்று 10 மணிக்கு இது குறித்து அறிவிப்பை வெளியிடுகிறார். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பதற்காக தெலுங்கு தேசம் கொடுக்கும் நிபந்தனைகள் என்ன, ஆதரவு அளிப்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஆகியவை சரியாக 10 மணிக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆந்திர பிரதேசத்தில் தெலுங்கு தேசம் கட்சியானது வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலையில் தெலுங்கு தேசம் கட்சியின் 16 எம்பிக்களும் பாரதிய ஜனதா கட்சியின் மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிற சந்திரபாபு நாயுடு சரியாக 10 மணிக்கு செய்தியாளர்களை சந்தித்து அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பவித்ரா.